வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஒரு அருமையான கல்வி உதவித்தொகை திட்டத்தை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீம் நேம் என்னன்னா, மத்திய அரசோட பிஎம் யசஸ்வி டாப் கிளாஸ் எஜுகேஷன் ஸ்கூல் ஃபார் ஓபிசி, இபிசி அண்ட் டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். இது பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மிக அருமையான கல்வி உதவித்தொகையோட சொல்லலாம். வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்க அப்ளை பண்றது, இதை பத்தி பல தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தலைகளை ஒளி சிறுக்கிறமலை. இந்த ஸ்கீம் பத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் அவர்கள் ஒரு செய்தி எடுத்துக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் பழவாங்க. இதாவது செய்தி. இதெல்லாம் வாங்க முக்கியமாக விட்டு பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சிறுபான்மையினர், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கம்யூனிட்டி வரீங்களா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து என்ன சொல்லணும்னா, 2025-26 ஆண்டிற்கான தேசிய கல்வியுதவித் தொகை விண்ணப்பிக்க பட்டியலிடப்பட்ட பள்ளிகளில் பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வித்தொகை வழங்கப்பட உள்ளது. அதாவது டாப் கிளாஸ் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த கல்வித்தொகை வழங்கப்படுவது செய்கிறாங்க. இந்த ஸ்கூல் நீ படிக்கும் பள்ளி இதுக்கு எலிஜிபிளா இல்லையானு உங்கள் ஹெட் மாஸ்டர் கேட்டு தெரிஞ்சுக்காங்க. அடுத்து என்ன சொல்லணும்னா, இத்திட்டத்தினை பெற்றோர் குடும்ப ஆண்டு வருமானம் ரூ. 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். 2 லட்சத்துக்கு மேலே போனால் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அடுத்து என்ன சொல்லணும்னா, இத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் விண்ணப்பிக்க கால அவகாசம் எப்போ அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்னா 15/10/2025 அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து என்ன சொல்லணும்னா, கல்வி நிலையங்கள் விண்ணப்பத்தினை சரிபார்க்க கால அவகாசம் 31/10/2025 ஸ்டூடெண்ட் 15/10க்குள்ள அப்ளை பண்ணிக்கணும். கல்வி நிறுவனம் 31/10/2025க்குள்ள டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி போன வருஷம் அப்ளை பண்ணிங்கன்னா இத்திட்டத்தின் கீழ் நீங்கள் கடந்த ஆண்டில் பயனடைந்த மாணவ மாணவிகள் தேசிய கல்வித்தொகை இணையதளத்தில், அதாவது scholarship.government.in இந்த வெப்சைட்டில் போய் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ரெனியூ அப்ளிகேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் நம்பர் பதிவு செய்து நீங்கள் அப்டேட் பண்ணு சொல்கிறாங்க, புதுப்பின்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறோன்னா இத்திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் புதிதாக விண்ணப்பிக்கும் மாணவர்கள் 9 மற்றும் 12 வகுப்பில் பட்டியலிடப்பட்ட பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்களுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் 9ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு உங்கள் ஸ்கூல் பட்டியலிடப்பட்ட பள்ளியில் வரணும். அது இருக்கா இல்லையான்னு உங்கள் ஹெட்மாஸ்டர் கிட்ட தெரிஞ்சுக்காங்க. அப்படி இருந்தால் தேசிய கல்வி உதவித்தொகை தளத்தில் அடிச்சனம்ல அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் விவரங்களை போட்டு ஓடிஆர் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமில் ஏதோ டவுட்னா உங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்டவே நீங்கள் எழுதி எல்லாமே சொல்லுவாங்க. இதுக்கு உங்களுடைய குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். உங்கள் ஸ்கூல் பட்டியலிடப்பட்ட பள்ளியில் சேர்ந்ததாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குள்ளே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜென்ரலுக்கு உங்களை வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ ஸ்கீம் பற்றி நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.